கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? உனக்காகவே யாவையும் செய்து முடிப்பார். நன்றி நன்றி ஐயா, உன் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டாரே. நன்றி நன்றி ஐயா, நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. இன்னைக்கு நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் ஜெபிப்பதற்கும் அதிகமாக கொடுக்க போகிறார். இன்னைக்கு கொஞ்சமாக எதிர்பார்த்துருப்பீங்க, நிறைய வரப்போகுது. இன்னைக்கு தேவைகள் சந்திக்கப்பட்ட போதுன்னு நினைப்பீங்க, தேவைகள் சந்திக்கப்பட்டு மிச்சம் எடுக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். காரணம், அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 138:8, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்னைக்கு எந்திரிச்சு உச்சாமா ஒரு 10 தடவை கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு 10 வாட்டி சத்தமாக வீட்டுக்குள்ளே போட்டு கத்துங்க பார்க்கும். அப்படி உங்களுக்குள்ள ஒரு வல்லமை புறப்படுகிறத நீங்கள் பார்ப்பீங்க. இன்னைக்கு உங்கள் காரியம் ஜெயமாக இருக்க போகுது. இன்னைக்கு உங்கள் காரியம் வெற்றியமாக இருக்க போகுது. உங்களுக்காக யாவையும் செஞ்சு முடிச்சுட்டாருங்க. சிலுவையின் ரத்தத்தினாலே உங்களுடைய பிரச்சனை எல்லாவற்றையும் முடிச்சிட்டார். யாவையும் செய்து முடிச்சிட்டார். பச்சை தண்ணீரை ரசமாக மாற்றிருக்கிறார், கசப்பான தண்ணீரை மதுரமாக மாற்றிருக்கிறார். அவர் மாற்றம் கொடுக்கிறவர், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றுகிறவர், அதனால பலவீனத்தை பலவானாய் மாற்றுகிறவர். அப்படிப்பட்டவர் இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு, உன்னை அதிசயங்களை காண பண்ண வைக்க போறேன். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக அவர் செய்கிறவர். இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நான் அதிகமாக உனக்கு செய்ய போறேன், அதிகமாக உனக்கு நான் கொடுக்க போறேன், அதிசயங்களை காண பண்ண வைக்க போறேன். உன் சஞ்சலமும் உன் தவிப்பும் ஓடி போனது. இதோ நீ வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கந்துகளை போல நீ வளர்வாய். உனக்காகவே யாவையும் செய்து முடிப்பார். கலங்காதீங்க. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிற கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். சஞ்சலத்தை நீக்கி போடுவார். உன் ஆக்கினிகளை அகற்றி விட்டார், சத்துருக்களை விலக்கி விட்டார். உங்கள் தேவன் நடுவிலே வாசம் பண்ணும்படி இனிமேல் நீங்கள் தீங்கை காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். தைரியமாக இருங்க. உங்களுக்காக நான் இப்போது ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, உம்மை நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கரம்பிடித்த நாயகரே, கைவிடாத கண்மலையே, கைவிடாத இரட்சகரே, மீட்பரே, இரக்கத்தின் சுருவியே, வெற்றி வேந்தனை, விடுதலை நாயகரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, அநாதி சிநேகித்தலை சிநேகித்தவரே, அப்போ அந்த நாளிலே உங்களுடைய மகிமையின் கரம், உங்களுடைய கிருபையின் கரம், உங்களுடைய பலத்தின் கரம், உங்களுடைய அற்புத கரம் கூட இருப்பதாக. வாழ்ந்திருக்கும்படி, உயர்ந்திருக்கும்படி, செழித்திருக்கும்படி, பெருங்கும்படி கிருபை தான். இதுவரை நடத்தின எபினேசர் இன்னும் நடத்த போகிறதுக்கு நமக்கு ஸ்தோத்திரம். தேவசமான கூட இருக்கட்டும். இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை.